ஹாய் வாங்க. என்ன எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஈஸ்வரி விலாக் சேனலுக்குள்ளே போய் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், சாயந்தரம் எல்லாம் லீவில் இருக்காங்க, ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு ஒரே தொல்லை. வாங்க, சூப்பராக இந்த முட்டையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம். இதுக்கு என்னென்ன தேவை, இது மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இன்னும் கூட அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய், நல்லா ஃபுல்லாக எண்ணெய் தொடவிக்கோங்க. நெய்யோ இல்லை, நான் சாதா எண்ணெய் தான் தொடுவேன், கடலை எண்ணெய். நீங்கள் நெய் வேணுன்னா கூட தொடவிக்கோங்க. தொடவியாச்சு. இப்போது இதில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 5 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லாம் எங்கள் வீட்லேயே சின்ன குட்டி கோழி பண்ண வச்சுருக்கோம். அதில் எல்லாமே நாட்டுக்கோழி முட்டை. தேவையானது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 5 முட்டை தான் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூனு பெப்பர் கட்டாயம் போடுங்க. பெப்பர் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூனு. ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கோங்க. 5 முட்டை நல்லா அடிச்சுக்கலாம். அச்சு இன்னும் ஒரு முட்டை எடு, கம்மியாக இருக்கு முட்டை. இன்னொரு முட்டை ஏன்னா கம்மியாக இருக்குது. எல்லாருக்கும் ஆள் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா அடிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி அடிக்கிறது இல்லைன்னா ஸ்பூனில் வச்சு கூட அடிச்சுக்கோங்க. எல்லாம் பெப்பரு, சால்ட்டு. இது போல் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டு, இரும்பு ஸ்டாண்டு இருந்தால் இதுக்குள்ளே வச்சுருங்க. நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா அடித்தாச்சு. நீங்கள் அகலமான பாத்திரம் ஏதாவது, நம்ம இந்த கேக்கு செய்கிறது அது மாதிரி இருந்தால் நீங்கள் அதில் அடிச்சுக்கோங்க. என்கிட்ட கேக் செய்கிறது இருக்குது, அது வேறு மாதிரி வடிவத்தில் இருக்குது, அதனால் நான் இதில் வச்சுக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு மூடி போட்டுருங்க. இது மாதிரி மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் இருக்கட்டும். ஸ்டவ்வு ரொம்ப அனல் வேணாம், ரொம்ப ஸ்லோ வேணாம், ஓரளவுக்கு மீடியில் வச்சுக்கோங்க. பாருங்கள், அதுக்குள்ளார மைதா, இந்த கப்பில் மைதா 1 கப்பு போட்டுக்கிட்டேன். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு கூட போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நம்ம அதே மாதிரி தான் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம் பெப்பரு. ஏன்னா ஏற்கனவே முட்டையில் போட்டிருக்கோம். சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. குட்டி ஸ்பூனில் 1/2 ஸ்பூனு போட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நான் மைதா ஒரு கப்பு, இந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு போட்டுக்கிட்டேன். கோதுமை மாவு கூட போட்டுக்கோங்க. நம்ம தண்ணி போட்டுக்கலாம், கொஞ்சம் தேவைக்கேற்ற தண்ணி. அது வேகிறதுக்குள்ளே இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளையாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா ஜீரண சக்தியும் குழந்தைங்களுக்கெல்லாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். குட்டி ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் வேணாம். அதில் போட்டு பரட்டுற மாதிரி நம்ம சூடாக போட்டோம்னா அப்படியே நல்லா பிடிச்சிக்கும். நல்லா கலக்கியாச்சு. எக் வந்துருச்சா பார்க்கலாம். இப்படி குத்துனிங்கன்னா ஒட்டக்கூடாது. இது மாதிரி ஒரு மைக்கோதியோ இல்லை ஒரு குச்சோ எதுலையோ ஒன்றில் வச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. புசு புசு புசுன்னு இருக்குது. எல்லாம் புது முட்டை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போது அதை எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுங்க போதும், உடம்புக்கு நல்லது தான். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் கலக்கலாம். நல்லா நல்லா கெட்டியாக, ரொம்ப கெட்டியாக வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் வேணாம். இப்போ கலக்கியாச்சு. சூப்பராக இருந்திருக்கு. அப்படியே இதை இந்த கமுத்தி கொஞ்சம் ஆறின பின்னாடி தட்டுங்க. எண்ணெய் நல்லா போட்டுக்கணும். பாருங்கள், அப்படியே கொட்டிடுச்சு. இப்போது நம்ம இதை கத்தியில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அவ்வளோ பெருசு கட் பண்ணுங்க. சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா?
சூப்பராக இருக்குல்ல. இப்போது நம்ம அந்த மாவு கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இதை போட்டு இவ்வளோ பெருசு கூட தேவையில்லை, இன்னும் கூட சின்னதாக போடலாம். ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்க. சூப்பராக வந்துருச்சு. இப்போது நம்ம இதெல்லாம் மாவு கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டு எண்ணெயில் போட்டு எடுப்போம். எல்லாம் கலந்தாச்சு. இப்போது நம்ம எண்ணெயில் போட்டு எடுப்போம். இப்படி கலந்து ஒவ்வொன்றா போடுங்க. கொஞ்சம் இன்னும் கூட நல்லா திக்காக கலந்துக்கோங்க. இந்த உடனே திருப்பி விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாம் பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டு கலர் வரக்குள்ளே எடுத்துடலாம். நல்லா வந்துடுச்சு. இன்னும் கூட பாருங்கள், இந்த மாதிரி கோல்டு கலர் வரக்குள்ளே எடுத்துக்கணும். இன்னும் கூட பீஸ் குட்டி குட்டியாக போடுங்க. எண்ணெயில் போட்டால் நல்லா புசு புசுன்னு வருது. நம்ம பாருங்கள் எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு சூப்பராக கோல்டு கலரில். இப்போ அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த முட்டை பொரிச்ச எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். பாருங்கள், ஆனியன் இது மாதிரி கட் பண்ணிக்கணும். சூப்பராக அப்படியே நீளமாக கட் பண்ணிக்கணும். எண்ணெய் காஞ்ச எண்ணெய் தான் இப்போ ஊற்றணும். கொத்தமல்லி ஊருக்கு போயிட்டு நேற்று தான் வந்தோம், அதனால் எதுவும் இல்லை. குடமிளகா இந்த ஆனியன் மாதிரியே குடமிளகா கட் பண்ணிக்கணும். மீதி எல்லாம் இருக்குது, குடமிளகா இல்லை. சரி, பிள்ளைங்க கேட்குறாங்க, முட்டை நிறையா இருக்குது, சரி இது மாதிரி செஞ்சு தரலாம். நீங்கள் இப்போ 5 முட்டைக்கு 1 குடமிளகா போடுங்க. இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி அடுப்பு பொரிஞ்சிடுச்சு. ஆனியன் வந்து நான் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா முட்டைக்கு ஆனியன் போட்டால் நல்லது தான். இது வந்து ரொம்ப செவக்கக்கூடாது, ஒரு மாதிரி கண்ணாடி கலரில் வந்த உடனே எடுத்துடணும். இன்னும் கூட ஆனியன் போட்டுக்கலாம். பச்சை மிளகா பாருங்கள், 2 பச்சை மிளகா அப்படியே ரவுண்டாக பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன், அதையும் போட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணி பாருங்கள், நல்லா கண்ணாடி கலரில் வந்துடுச்சு. ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போது இந்த தக்காளி போட்டுக்குவோம். ஏற்கனவே எல்லாம் போட்டுக்கிறோம், முட்டையில் எல்லாம் கலந்து போட்டுக்குவோம் மாவுலெல்லாம். அதனால் இப்போ லைட்டாக கொஞ்சம் போட்டுக்குவோம். அதே கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள், சால்ட்டு ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. பெப்பர் சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, சும்மா லைட்டாக இந்த வாசனைக்கு. ஏற்கனவே நம்ம எல்லாம் போட்டுட்டோம் மசாலில். சோயா சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஊற்றுங்க சோயா சாக்ஸு. அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை தூணும். அதான் சொல்லி நேற்று வந்துட்டு ஊர்லேருந்து வந்துட்டு கடைக்கு போகலன்னும். அச்சு கொத்தமல்லி தழை வாங்கிட்டு இருந்தியா? இப்போது இதில் கொட்டிக்கலாம். கொட்டி அப்படியே கலரி எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் இப்போ புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பாருங்கள், வீட்டில் இருக்கிறத வச்சு குழந்தைங்களுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸ் மாதிரி இது செஞ்சு கொடுக்கலாம். நாம்ளும் எல்லோரும் சாப்பிட்லாம். வாங்க, சூப்பராக சாப்பிட. பாருங்கள், எக்கு மஞ்சூரியன் ரெடி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனையே நல்லா இருக்குது. எக்கு மஞ்சூரியன் ரெடி. செம்ம சூப்பராக வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எங்கள் பாப்பா சூடாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களும் சாப்பிட்றீங்க, எடுத்து சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? பாருங்கள், வெயில் குழந்தைங்க ஊரில் எல்லாம் ஜில்லுன்னு இருந்துட்டு வந்து இங்கே மூஞ்சி கழுவி இப்போ ஏசியிலே தான் இருக்காங்க. இருந்தாலும் முடியல, என்னாலே ஒன்றும் முடியல. சூப்பராக இருக்கா? சொல்லு. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது பேர் என்ன? எக் மஞ்சூரியன். எக் மஞ்சூரியன். டேஸ்ட் எப்படி இருக்கு தம்பி? உனக்கு எப்படி இருக்கு டேஸ்ட்டு? இன்னொன்று எடுத்து சாப்பிடுங்க.
ஆ செம்ம 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 பாருங்கள் எவ்வளோ நல்லா சாப்பிட்றாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆனியனும் கலந்து சாப்பிட்ணுங்களாம். அங்கே பாருங்கள், ஆனியன் எடுத்து ஆனியன் கலந்து அது மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கா? பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு.